ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ப்ரான் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் மசால் வடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சுவையாக எப்படி மொறுன்ட்டு மசால் வடை செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா எகெயின் வாஷ் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கடலைப்பருப்புலேருந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எதுக்குன்னா இந்த இருக்கிற கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணால் கொஞ்சம் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு கிறிஸ்பினஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் இந்த அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 2 in 1 பர்பஸில் தான் நம்ம அதை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகா, சோம்பு இல்லைன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் நான் எடுத்துக்கிட்டேன். 1.5 ஸ்பூன் அளவு நான் முழு மல்லி எடுத்துக்கிட்டேன். நம்ம சாப்பிடும்போது அது நல்லா நம்மளுக்கு தென்படும். அந்த மல்லி ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 6 to 7 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பருப்பு வடை இல்லையா, அதனால் ஜீரண சக்திக்காக நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு நான் கல் உப்பு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம எப்படியும் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் கல் உப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போது தண்ணி ஊற்றாமல் மேக்ஸிமம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அப்படியே அரைப்படலை அப்படின்னா கொஞ்சம் சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பருப்பை இந்த மாதிரி அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஒரு பொடியாக சாப் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம பிசைய போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த வெங்காயத்திலே தண்ணி விடும். அதனால அது கரெக்டாக வந்துடும். இப்போது கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மல்லிக்கீரை வேணுங்கிறவங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. புதினா கூட சில பேர் விரும்பி ஆட் பண்ணிப்பாங்க. நான் அந்த மல்லி புதினாலாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது இந்த வெங்காயமும் கருவேப்பிலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டு எல்லா இடத்துலையும் வெங்காயம் நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். வேணுங்கிற சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா சின்ன சைஸாக எடுத்து கொஞ்சம் நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணாவே அது நல்லா அகலமாக வரும். நீங்கள் ரொம்ப மொத்தமான உருண்டையாக எடுத்திங்கன்னா ரொம்ப வடை ரொம்ப மொத்தமாக இருக்கும். நடுவில் உங்களுக்கு ரொம்ப வேகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சைஸில் எடுத்தாவே அதுவே சீக்கிரமாக வெந்துடும். நல்ல மொறுமொறுப்பும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டான்னு இப்போ கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா அந்த கீழே போய் நிற்காமல் மேலே நல்லா பொரியாக வரும். அப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த உருண்டையை இந்த மாதிரி உள்ளங்கையில் எண்ணெய் தடவிட்டு இல்லைன்னா தண்ணி தடவிட்டு நம்ம வச்சு ஒரு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா அழகான கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு அந்த வடையோட ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ எண்ணெயில் அந்த எல்லா வடையும் தட்டி போட்டுடலாம். வடை வெந்துட்டு அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அந்த பபுள்ஸாக இருக்கு இல்லையா, அந்த பபுள்ஸாக வர்றது கொஞ்சம் அடங்கிடும். இந்த பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வடை சுடணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா சீக்கிரமாக வடை ப்ரௌன் கலரில் வந்துடும். ஆனால் உள்ளக்க இருக்கிற மாவு வேகாது. ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணி அதிலே நம்ம ரொம்ப பொறுமையாக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு நவர்த்தி விட்டு வடை சுடணும். இப்போது எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் நல்லெண்ணெயில் தான் நான் வடை சுட்டேன் ஹெல்திக்காக. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.